அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மேக்ஸ் மாடி யூடியூப் சேனல். எல்லாரும் தமிழ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 லைன் என்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகேங்களா? ஸோ என் பேர் மனோஜெல்வம். ஸோ நான் இன்ஜினியர் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் எதுக்காக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேக்ஸை பார்த்து பயப்படாம பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்காக தான் நான் மெயினாகவே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? என் யூடியூப் சேனல்ல எல்லாமே ஈஸியா என்ன பண்றேன் நான் சொல்லித்தரேன். நீங்க வந்து வாட்ச் பண்ணா மட்டும் போதும். ஓகே. சோ இந்த மேக்ஸ்ல நல்லபடியா சொல்லிட்டீங்க. ஓகே. சோ மேக்ஸ்ல நீங்க என்ன நடத்த போறீங்க அப்படின்னா, பேசிக்ல தான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா மேக்ஸ்ல பொறுத்த அளவு பேசிக் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும். சம் சால்வ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது மேக்ஸை பத்தி செய்யும்போது நமக்கு பேசிக் நமக்கு தெரியணும். ஓகே ரைட். சோ அதனால என்ன பண்ண போறேன்னா, ஒரு 20 or 30 வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போறேன்னா நான் பேசிக்கா நடத்த போறேன். ஓகேங்களா? சோ இத வந்து நீங்க 6th to 12th இன்க்ளூட் எனி டிகிரி யாரு வேணா இந்த வீடியோ பார்க்கணும். உங்களுக்கு பேசிக்கே தெரியலனா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? போகலாம்னு நினைக்கிறேன். ரைட். சோ என்ன பண்ண போறேன், பேசிக் தான் என்ன பண்ண போறேன் நடத்த போறேன். பேசிக் மேத்ஸ். ஓகே. இந்த பேசிக் மேத்ஸ்ல என்ன பார்க்க போறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்பர்ஸ் தெரியும் தானே, 1 2 3. ஓகே, இது எல்லாத்துக்கும் காமனா தெரிஞ்சதுதான். பிளஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதுவுமே நமக்கு என்ன தெரியும், தெரிஞ்சதுதான். ஓகேங்களா? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதுவுமே நமக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும், காமனா தெரிஞ்சதுதான். ஓகே. சோ இன்னைக்கு அப்ப என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இதுல கூட்டல் கழித்தல்ல பிளஸ் மைனஸ் ரெண்டு சைன் வரும் பொழுது நமக்கு ஆன்சர் மைனஸ் பிளஸ் வருமா, அந்த இடத்துல நம்ம 90% ஸ்டூடண்ட்ஸ் அதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சொல்றது புரியுதா? சோ அதனால இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, அந்த மாதிரி டாபிக்ஸ் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு கிளியரா புரிய வச்சிடுறேன். ஓகேங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, கிளாஸ்க்குள்ள போயிடலாம். என்ன அப்படின்னா, ரைட், இப்படி 2 நம்பர்ஸ் இருக்குது பிளஸ் 2 சைன் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது என்ன மாதிரி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, 2 நம்பர்ஸ் இருக்குது பிளஸ் 2 சைடுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணா என்ன வரும், 8 வருமா? ரைட். 5 + 3 8 ஆட் பண்ணியாச்சு. சரி, ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா அந்த சைன் அப்படியே போட்டுருணும், அந்த குறி அப்படியே போட்டுருணும். ஓகேங்களா? ஒரே குறியா இருந்தா குட்டி அதே குறியை போட்டுருணும். ஓகே, இதே இது வேற வேற குறியா இருந்தா என்ன பண்றது, டிஃபரண்ட் குறியா இருந்துச்சுன்னா, டிஃபரண்ட் சைன் இருந்துச்சுன்னா என்ன பண்றது, -5 + 3 ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 3 க்கு முன்னாடி பிளஸ் இருக்குது, 5 க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. சோ அப்ப ரெண்டு சைனுமே வேற வேற. அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னா, 5 வந்து 3 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும், அவ்வளவுதான். சோ கழிச்சா என்ன வரும், 2 வருமா? 2 போட்டாச்சு. சோ இப்போ 2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 நம்பர்ல எந்த நம்பர் ஹையஸ்ட் நம்பர் பார்க்கணும். 5 தான் பெரிய நம்பர். சோ அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, மைனஸ். இந்த மைனஸ் தான் நீ போடணும், அவ்வளவுதான். இது வந்து காமனா இந்த வெறும் நம்பர்ஸ் அண்ட் சைன் இருக்கும்போது பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஒரு செகண்ட் சொல்றேன், கவனிங்க. 2 நம்பர்ஸ் இருந்து பிளஸ் 2 சைன் இருந்துச்சுன்னா, சேம் சைன் இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அந்த சைன் அப்படியே போடணும். டிஃபரண்ட் சைன் இருந்துச்சுன்னா நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டு எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள சைனை நீங்க போடணும். அதுக்கு முன்னாடி உள்ள குறிய நீங்க போடணும். புரியுதா? ரைட். சோ இதுலயே என்ன அப்படின்னா, இன்னொரு சின்ன மிஸ்டேக் வரும். என்னன்னா, இதுலயே -3 * -3 இந்த மாதிரி இருக்கும். -5 பிராக்கெட் -3 இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் 8 போட்டுருவாங்க. ஆனா அது தப்பு. ஏன்னா இந்த இடத்துல எது எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, பிராக்கெட் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. சோ பிராக்கெட்னா நமக்கு என்ன தெரியணும், பிராக்கெட்னாலும் பெருக்கல்னாலும் 1. இது மேத்ஸ்ல காமனா தெரிய வேண்டியது. பிராக்கெட்னாலும் பெருக்கல்னாலும் 1. இது மேத்ஸ்ல காமனா தெரிய வேண்டியது உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ பிராக்கெட் பார்த்தாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், பிராக்கெட் இன்டு பெருக்கல் சொல்லியாச்சு. அப்ப 5 பெருக்கல் 3 மீனிங் என்னது, -5 பெருக்கல் -3 ன்னு அர்த்தம். சரிங்களா? சோ அப்ப இத 5 யும் 3 யும் பெருக்கும் பொழுது என்ன வரும், 5 3s are 15. ஐயங்களா 15 போட்டாச்சு. இப்ப நீ குறிக்கு வா, அதாவது சைன் குள்ள வா. இப்ப 2 சைனுமே பெருக்கும் பொழுது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீ பிளஸ் போடணும். ஓகே, இதே -5 3 +3 வெறும் நம்பர் இருந்தாலும் அந்த நம்பருக்கு முன்னாடி பிளஸ் இருக்குன்ற ஒரு அடையாளம் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா?
ரைட். அப்ப 5 into 3 15. இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்ப வேற வேற குறியால தான் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். அவ்வளவுதான். இந்த 4 கான்செப்ட தெளிவா தெரிஞ்சாலே போதும். ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா நிறைய சம்ல இத பேஸ் பண்ணி தான் நீங்க இருக்கும் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட். சோ ஒன்ஸ் சொல்றேன் கமெண்ட் பண்ணுவீங்க. என்னது ஒரே குறியா இருந்துச்சுன்னா இங்க கூட்டி அந்த குறி அப்படியே போட்டுறணும். இது வேற வேற குறியா இருந்துச்சுன்னா இங்க கழிச்சு அந்த பெரிய நம்பர் குறிய போட்டுறணும். இங்க என்ன அப்படின்னா அதாவது அதுக்கு இந்த நம்பருக்கு நடுவுல ஒரு மல்டிபிள் வந்துட்டாலே ரெண்டு நம்பரையும் பெருக்கணும். பெருக்கிட்டு இந்த ரெண்டு சைடுமே சேமா இருந்துச்சுன்னா பிளஸ், வேற வேற சைடா இருந்துச்சுன்னா மைனஸ். இவ்வளவுதான் கான்செப்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நமக்கு ஒரு ஹோம்வொர்க் சம் தரேன். ஓகேங்களா? இப்ப இந்த ஹோம்வொர்க் சம் செஞ்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்றீங்க. எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். வாங்க இப்ப ஹோம்வொர்க் சம் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா ஒரு 4 சொல்றேன். -8 plus 13 -8 minus 20 13 into -4 7 into -3. so இத நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ரைட். சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சோ இப்போ கொஞ்சம் என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்படி இருக்கும். ஓகேவா? 5 divided 5 into 3 minus 2 plus 1. இந்த மாதிரி என்ன பண்ணனும்னா மேத்ஸ்ல குழப்பி அதாவது இந்த சம்ல டிவைடர் மல்டிபிள் மைனஸ் பிளஸ் எல்லாமே கலந்து இருக்கும். இது நமக்கு என்ன பண்றதுனே தெரியாது. ஃபர்ஸ்ட் நமக்கு மல்டிபிள் பண்ணணுமா இல்ல சப்ட்ராக்ட் பண்ணணுமானே தெரியாது. சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்க டிவைடர் தான் நீங்க சால்வ் பண்ணணும். ஒரு வகுத்துல தான் நீங்க சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நீங்க பெருக்கல தான் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கழித்தல், அதுக்கப்புறம் கூட்டல். ஓகேங்களா? டிவைடர், மல்டிபிள், சப்ட்ராக்ஷன் அண்ட் அடிஷன். இந்த ஆர்டர்ல தான் நீங்க வரணும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஆர்டர்ல பார்க்கும்போது முதல் எங்க இருக்குது? டிவைடர் இங்க இருக்கு. அப்ப இந்த வேல்யூ தான் நீங்க என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். சோ வேல்யூ சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த 5 divided 5 நம்ம எப்படி எழுதிக்கலாம் தெரியுமா? 5/5 எழுதிக்கலாம். டிவைடரை இப்படியும் எழுதிக்கலாம். ஓகே? இந்த வேல்யூ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்ல வந்து பின்னம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிவைடர் இருந்துச்சுன்னா நம்ம அத தமிழ்ல பின்னம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அந்த டிவைடர் 5 divided 5 என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். அப்ப மிச்சம் இருக்குது into 3 minus 2 plus 1. சோ மொத என்ன பண்ண சொல்லிருக்கேன்? டிவைட் பண்ணனும். அப்ப 5 divided 5 னா 4 5 are 5 4 5 are 5. சோ அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? 1/1 இருக்கும். 1/1 னா ஆன்சர் will be 1 தான். ஓகேங்களா? சோ அப்ப இங்க 1 போட்டுக்கோங்க. மிச்சம் என்ன இருக்குது? அந்த வேல்யூ அப்படியே எழுதுங்க. மல்டிபிள் ஆஃப் -3 -2 plus 1 into 3 -2 plus 1. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? பெருக்கல் பார்க்கணுமா? சோ 1 into 3 3 தான். சோ நெக்ஸ்ட் அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பார்க்கும் பொழுது 3 அதாவது 3க்கு முன்னாடி எந்த நம்பர்ஸ் எழுத அப்படினா அதுக்கு முன்னாடி கூட்டல் இருக்குன்ற ஒரு அடையாளம். ரைட். சோ அப்ப 3 -2 என்ன வரும் அப்படினா 1 தான் சொல்லி கொடுத்தேன். 3 -2 னா ரெண்டு நம்பர் வேற வேற நம்பரா இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்ப 3 இருந்து 2 கழிச்சோம் அப்படினா 1. இந்த 3 2ல எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படினா 3. அதுக்கு முன்னாடி உள்ள சைன் என்ன அப்படினா பிளஸ். அப்ப +1. அப்ப நீ +1 போட்டாலும் வெறும் 1 போட்டாலும் this ரெண்டு சேம் தான். ஓகேங்களா? அப்ப இங்க இருக்கு +1. அப்ப 1 plus 1 is equal to 2. அப்ப இதோட வேல்யூ என்ன? equal to 2. அப்ப உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஈஸியா இருக்குதா? அப்ப நீங்க டிவைடர், மல்டிபிள், மைனஸ், பிளஸ் இந்த ஆர்டர் தான் நீங்க என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இதுல நான் என்ன பண்றேன்? ஒரு ஹோம்வொர்க் சம் கொடுக்கிறேன். இத தெளிவா என்ன பண்ணுங்க? செஞ்சு எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஹோம்வொர்க் சம் கொடுக்கலாமா? ரைட். நோட் பண்ணிக்கோங்க. क्या 3 minus 9 divided 3 into 2 plus 1. So இந்த வேல்யூ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இத நீங்க என்ன பண்ணுங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சோ thank you for listening. சோ தொடர்ந்து எங்க வீடியோ வாட்ச் பண்ணுங்க.